காய்ஸ் வணக்கம். நான் Aromavijay. மகாராஷ்டிராவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 24 கொரோனா பேஷண்ட்டு இறந்து போயிடறாங்க. கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டலோட நிர்வாகம் சொல்லுது எங்ககிட்ட ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஆக்சிஜன் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிற ஆக்சிஜன் நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும் வந்து சப்ளை ஆகுதா, இல்லை வெளிநாடுகளுக்கும் வந்து போகுதா அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வரும். சரி, ஓகே, ஒரு வேளை ஆக்சிஜன் தட்டுப்பாடாகவே இருந்துச்சுன்னா கூட நம்ம நாட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் பிளான்ட் எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கு. அந்த கொடுத்தது எல்லாம் வந்து சரிவர செயல்பட்டுருக்கா இல்லையா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றா என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து பேச போகிறோம். ஓகே, முதல் விஷயம், மகாராஷ்டிராவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜனோட சிலிண்டர் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னும், அதனால் ஆக்சிஜன் வந்து சரியாக அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தம் வந்து 157 கொரோனா பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. இதில் 61 பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறவங்க. இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் எல்லாம் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்த பேஷண்ட்டு தான் 24 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இதில் பாதி பேர் வந்து ஆண்கள், பாதி பேர் வந்து பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா இன்னொரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொரோனா பேஷண்ட்டு 13 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல மக்கள்லாம் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க, ஏன் இந்த ஆக்சிஜன் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற கொஸ்டின் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து யாரும் வந்து கேட்டக்கூடாது. இதனால அவங்களோட வாயை அடைக்கிறதுக்காகவே வந்துட்டு மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த யாரெல்லாம் வந்து இந்த ஆக்சிஜன் கம்மியானதுனால வந்து இறந்து போயிட்டாங்களோ அவங்களோட குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுனால அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் யாரும் எதுக்குடா நம்மளுக்கு வம்பு, 5 லட்சம் ரூபாய் கிடைக்குதே அதை வாங்கிட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு சாதாரண மனநிலைக்கு வந்து வந்துடுவாங்க. ஆனால் இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நாட்டில் எவ்வளோ ஹையஸ்டான கேஸ் இது வரைக்கும் வந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையோட ஸ்டேட்டஸ் படி 3 லட்சம் கேஸ் வந்து ஒரு நாளைக்கு கொரோனா கேஸ் வந்து பதிவாயிருக்கு. இதில் ஓவரால் நம்மளோட டோட்டல் கேஸ் வந்து எவ்வளோ இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,62,63,695 பேர் வந்து இது வரைக்கும் கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட இவ்வளோ பெரிய நாட்டில் ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு கருத்து. ஓகே, இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இந்த விஷயத்தை வந்து சொன்னா பத்தாது, இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதே விஷயத்தை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தெலுங்கானா கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்ச ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு 384 டன் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிடைக்கிற ஆக்சிஜனோட அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 260 டன்னுல இருந்து 270 டன் வரைக்கும் மட்டும்தான் வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோடா நம்ம நாட்டில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்போ வந்து வரும். ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7,287 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் டெய்லியும் நம்ம வந்து பயன்படுத்துகிற அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,842 மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் பேலன்ஸு 7,287லேருந்து 3,842 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிற ஆக்சிஜனோட அளவு மட்டும் வந்துட்டு 3,445 மெட்ரிக் டன் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கும் ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக்காக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000 மெட்ரிக் டன் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது ஸ்டாக்கில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆக்சிஜன்லாம் வந்து எங்கடா போச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போ வந்து நம்ம நாடு இந்த இடத்துல அப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை வந்துட்டு வேறு நாடுகளுக்கு நிறையா ஏற்றுமதி வந்து பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதம் 2020 ஜனவரி 2021 வரைக்கும், அதாவது ஒரு ஃபைனான்ஸ் இயர் வந்து ஃபுல்லாக முடியலை, ஜனவரி 21 வரைக்கும் தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ ஆக்சிஜன் வந்து வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9,301 மெட்ரிக் டன் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் வேறு நாடுகளுக்கு. இது மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.9 கோடி ரூபாய் நம்ம நாட்டுக்கு வந்து வருமானம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இதே இது முந்தைய வருடத்தில் நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2019, 2020 வரைக்கும் நம்ம நாடு எவ்வளோ வந்து அப்படி ஆக்சிஜன் வந்து ஏற்றுமதி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 4,514 கோடிக்கு மட்டும்தான் வந்து ஏற்றுமதி செஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு கிடைச்ச மொத்தம் வந்து வருமானம் 5.5 கோடி ரூபாய் வந்து வருமானம் கிடைச்சிருந்துச்சு. இதே இடத்துல ரீசெண்டாக டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும், இதை வச்சு எங்களால் ஒரு நாளைக்கோ இல்லை 2 நாளைக்கோ தான் வந்து ஒப்பேற்ற முடியும், மீதி வந்து இருக்காது எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே, இது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டேட் இன்க்ளூடிங் தமிழ்நாடும் கூட வந்து நிறையவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிற ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகம் பண்ணுங்கன்றாங்க போன்ற நிறைய ஸ்டேட்டுகள். ஆனால் இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து இப்போ வந்து வரும். ஓகே, இந்த இடத்துல அப்போ ஆக்சிஜனோட பிளான்ட்டை வந்து நம்ம அதிகம் பண்ணலாம்லடான்னு வந்து கேட்பீங்க. ஆக்சிஜனோட பிளான்ட்டை நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்றக்காக தான் ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 162 PSA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஜன் பிளான்ட் யூனிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் வந்து PSA அப்படின்வாங்க. PSA அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெஷர் ஸ்விங் அப்சர்ப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம நாட்டில் மொத்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ அப்படி ஆக்சிஜன் பிளான்ட் யூனிட் வந்து இது வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 33 ஆக்சிஜனோட பிளான்ட் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் நம்ம நாட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல மீதி 59 பிளான்ட் யூனிட் வந்து வர்ற ஏப்ரல் மாதம் கடைசிக்குள்ளே இதை வந்து முழுசாக வந்து செயல்படுத்திடுவோம்னு வந்து சொல்லியிருக்கு. இது போகிறதுக்கு மீதி 80 பிளான்ட் யூனிட் வந்து அடுத்த மாதம் மே மாதத்துக்குள்ளே எல்லாமே வந்து பொருத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மொத்தம் 162 இந்த ஆக்சிஜன் பிளான்ட் யூனிட்டுக்கு வந்து சேர்த்து மொத்தம் நம்ம நாடு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மட்டுமே வந்து 201 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. பட் இது வந்து 7 வருஷத்துக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்ததா இப்போ நம்ம நாடு இப்போ ஆக்சிஜன் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து இப்போ வந்து வரும். அதுக்கு நிறைய இடங்கள்ல ஆக்சிஜன் வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த இடங்கள்ல இருக்கிற ஆக்சிஜனை ரோடு மூலமாக தான் இது வரைக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது போகிறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகுது அப்படின்றனால இப்போ நிறையா வந்து ட்ரெயின் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையாவே வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட நிறையா விமானங்களும் வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட என்னென்ன விமானங்கள்லாம் வந்து இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, C-17 அப்படின்ற விமானம், அதுக்கப்புறம் வந்து C-130J அப்படின்ற விமானம், IL-76 அப்படின்றது, அதுக்கப்புறம் AN-32 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சினுக் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர், ப்ளஸ் வந்து MI-17 அப்படின்ற ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுது. பட் நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சோமோ இந்த இடத்துல நம்ம நாடு நம்மகிட்ட தேவையான அளவு ஆக்சிஜனை வந்து வச்சுக்கிட்டு மீதி இருக்க நாடுகளுக்கு வந்து கொடுத்துருந்தா நல்லா பெட்டராக இருந்திருக்கும். பட் அந்த இந்த இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணலை அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வந்து ஏன் ஆச்சு அப்படின்றதும் ப்ளஸ் வந்து நம்ம நாடு அந்த ஆக்சிஜன்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த 50,000 மெட்ரிக் டன் தான் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா, இதில் 93% ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா ஆக்சிஜன், நிறையா அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆக்சிஜனை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி அதை வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு சில நடவடிக்கையில் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓவரால் நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ ஆக்சிஜன் வந்து தட்டுப்பாடானதுக்கான ஒரு மெயினான ரீசன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த பதிவில் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.